இது வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டரே இல்லாமல் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். அதாவது கட் பண்ணி தைக்க போகிறோம். அது எப்படி என்ன ஏதுங்கிறது நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக பாருங்கள். மெயின் வந்து நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும், முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் வந்து தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இடையில வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது, தெரியாமல் போயிடும். இதை பாருங்கள், நான் வந்து கட் பண்ணுறேங்கிறது நீங்கள் பார்த்துங்க. கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க லைனாக ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம இங்கே மடிக்கிறதுக்காக ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுங்க. இது வந்து 2x2 தான், சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவு பிரகாரமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 13.25, சரிங்களா? ஒரு ப்ளவுஸ் வந்து அதுலேருந்து நான் அளவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக மேலே வந்து போயிடும். 13.25 வைக்கிறேன், சரிங்களா? 13.25 வச்சு இங்கே பாருங்கள், நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். ஒவ்வொரு இடமும் இம்பார்ட்டண்ட்டு, மெயின் அது சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் அப்போ தான் வந்து ஃபிட்டிங்காகவும் கரெக்டாக தைக்க முடியும். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 6.5. ஷோல்டர் இல்லை, என்ன ஷோல்டர் ஆளுக்கிறான்னு நினைக்காதீங்க. இது வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச்சுக்காக இது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம மார்க் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து 6 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அதை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். இப்படி கோடு போட்டுங்க. ஆம்கோல்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3/4 இன்ச்சு அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 19 தேவை உங்களுக்கு. நான் வந்து இங்கே பாருங்கள், அதாவது 19 சுற்றளவில் வந்து 38 சைஸு கணக்கு பிரகாரம் வரும். இப்படி பாருங்கள் 19 தேவை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 இன்ச்சு வந்து ப்ளஸ் வைக்கணும். 1 2 3 பார்த்தீங்களா? 22. 22ல் பாதி பார்த்திங்கன்னா 11. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 11 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 11 இன்ச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே அப்படியே என்ன பண்ணுங்கள், 10 வச்சுங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாங்கன்னா நான் சொல்கிறது மட்டும் செஞ்சுட்டு வாங்க, கரெக்டாக வந்துடும். இப்படி பாருங்கள், இது வந்து 8 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இது வந்து ஆம்கோல் அளவுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஸ்கேல் அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆம்கோலுக்கு சைடு பிடிக்கிறதுக்கு இங்கே மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து நார்மலாக தான் நம்ம வந்து போடுறோம். பாருங்க 5 இன்ச்சு இங்கே வச்சு சும்மா ஒரு கோடு மட்டும் போட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1.5 இன்ச்சு கரெக்டாக வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. ஒவ்வொன்றா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, பேக் ஹைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்க, இந்த இடத்துலேருந்து நான் 1.5 இன்ச்சு வச்சேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் வந்துடுங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போடுங்க. கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சு கூட போட்டுங்க, இந்த இடத்துல வர மாதிரி மார்க் பண்ணுற இடத்துல, சரிங்களா? இப்போ இது வந்து கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன்லேயே இருக்கட்டும். இப்போ நான் வந்து இதை கட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஷோல்டருங்கிறது கன்ஃபார்மாக கிடையாது. ஷோல்டர் இல்லாமல் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சிருக்கிறோம். சரி, போடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இது எந்த மெத்தடில் எப்படி வெட்டணும் என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வரும், பார்த்துட்டே இருங்க ஒன்றா. இங்கே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து கிராஸ் கட்டிங், புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாருங்கள், இப்படி கிராஸாக போட்டுங்க. இப்படி தள்ளி வச்சோட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாருங்கள், இப்படி தள்ளி வச்சு எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிங்க. இந்த இடம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ வச்சுட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேலை இப்படி சப்போர்ட் வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே மார்க் பண்ணுங்கள். இப்படியே கரெக்டாக வந்து இந்த கோட்லேயே அந்த மார்க் கட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயே இப்படியே மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கலான்னு அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொன்றா பொறுமையாக பாருங்கள். பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து
கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடம்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம இங்கே 1 இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, இதையும் வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இதையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக ஃப்ரண்டில் 1 இன்ச் அளவுக்கு இங்கே பாருங்க இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. கரெக்டாக மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக 2.5 இன்ச் வைங்க. 2.5 இன்ச் வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இங்கேயும் வந்து 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து மெயின் டாட்டுக்காக 4 இன்ச் வச்சு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மார்க் போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மெயின் டாட் அளவுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கேருந்து ஹைட்டு இதுலேருந்தே கணக்கு பண்ணிங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சில் இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. இப்படி பாருங்கள், கரெக்டாக வந்து இப்படி வந்துடும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணி பார்த்தீங்களா, இதில் ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1.5க்கும் ஒரு புள்ளி கம்மியாக வச்சுங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படியே மார்க் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதையும் இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்கேலை வச்சுங்க. வச்சு கரெக்டாக இப்படியே வந்து நிறுத்திடுங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து சைடில் வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து போகிறதுக்காக இங்கே ஒன்று போட்டுங்க. இப்போ வந்து பாருங்கள், இதுலேருந்து இப்படியே இதே போட்டுருங்க, கோடு போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் வெட்ட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 1.5 இன்ச்சு செக் பண்ணிங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சில் வச்சு இப்படி ஒரு கோடு இப்படியோட போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக இங்கே வந்து 3 இன்ச்சுக்கு வந்து இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம நார்மலாக வந்து வச்சு தைக்கிறோம். நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து நார்மலாக தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணுவோம். அந்த 2.5 இன்ச்சிலேருந்து இப்படி கிராஸில் தான் வந்து நெக்கோட அளவு வந்து நம்ம கணக்கெடுப்போம். புரியுதுங்களா? அந்த நெக்கோட கணக்கெடுக்கிறது 7 வருதுங்களா, நீங்கள் வந்து 6.5 வச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் 1.5 இன்ச்சு இங்கே 6.5 இப்படியே என்ன பண்ணுங்கள், இப்படி கோடு போட்டுருங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மெயினாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருங்க, எதுவும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படியே இருக்குங்களா? இப்போ வந்து நம்ம இது வந்து ஃப்ரண்ட் வந்து இப்படியே வெட்டிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ஒரே மாதிரி வெட்டிக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணி வெட்டாதீங்க, அப்புறமா நம்ம வெட்டிக்கலாம். நான் எப்படி வெட்டினா அதே மாதிரி வெட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்பவும் போல் மார்க்காது போகிறது எல்லாமே போட்டுக்குங்க. புரிஞ்சுங்களா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது போட்டுங்க. இப்போ இது முடிஞ்சது. இதை இப்போ வந்து இப்படி எடுத்து வைப்போம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீ ஷோல்டர் இருக்கிறதுனால இறங்குது, ஷோல்டரை வெட்டிட்டா அதனால் வந்து ஷோல்டரை வெட்டுறோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக கோட்டுக்கு வெளியில் அப்படியே வந்து வெட்டிடுங்க. வெட்டி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து என்ன பண்ணுங்க, இப்படியே வந்து வெட்டிடுங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான், வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்கோல் வந்து அளவு வந்து எடுக்கலை. அதனால் வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டை விட அளந்துருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப வருது.
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு தான் வருது. அதனால் உங்கள் செக் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா 9 இன்ச்சு நீங்கள் எப்படி அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு, அதாவது சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆல்ரெடி 9 இன்ச்சு தான் வரும். அந்த 9 இன்ச்சு தான் வந்திருக்குது. நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடலாம். வெட்டுறதுலேயும் வந்து மெயின் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. தைக்கும் போதும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஈஸியாக எல்லா சைஸ்க்குமே செட் ஆகும். இப்போ முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 6 இன்ச்சு வேணும். 1/2 இன்ச்சு போயிடும் இங்கே பிடிக்கிறதுக்கு. 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 7 ஆப்போசிட் வச்சு 3 இன்ச்சு வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படியே நான் வந்து அதாவது இப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது 9 இன்ச்சு இருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக 9 இன்ச்சு வந்துருச்சு. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது தேவை நமக்கு. இப்போ வந்து 7.5 இன்ச்சு வச்சு நான் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து இதை வந்து அழகாக நம்ம வந்து வெட்டிடலாம். வெட்டிட்டிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிறதையும் கரெக்டாக வெட்டிக்குங்க. இங்கே அறுக்காத்து ஒன்று போட்டுங்க. கவர் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லாவே எடுத்துங்க. இங்கேருந்து கரெக்டாக மேலே போயிடாதீங்க, அப்படியே எடுத்து அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வெட்டிட்டோம், அது முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிக்கலாம். யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எத்தனை இன்ச்சு வருது அப்படிங்கிறது நம்ம இது செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி போட்டுங்க. 6 9 இன்ச்சு சரிங்களா? 9 இன்ச்சு வந்து நம்ம வந்து யோக் பட்டி வந்து தேவைப்படுது. 9 இன்ச்சு வச்சு இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 4.5 இன்ச்சு வருது. அந்த 4.5 இன்ச்சை வந்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து நான் அளவு எடுத்தேன். அந்த அளவு பிரகாரம் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த அளவில் வந்து சின்னதாக தான் யோக் பட்டி இருந்தது. அவங்க அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து கரெக்டாக இருந்ததுனால நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், ஒருத்தர் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுக்கிட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வெட்டிட்டிங்கன்னா தைக்கும் போது எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு மாதிரி கனெக்ட் பண்ணி அப்படியே வெட்டிடுங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே வெட்டிட்டோம். இதுக்கு வந்து ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட வந்து இந்த துணி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஃபேண்ட் துணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஸ்டிப்புக்கு. இல்லை லைனிங் துணி இருந்தால் டபுளாக போட்டுக்கலாம். மொத்தம் 3 துணி போடணும். இல்லை ஃபேண்ட் துணி இருந்தால் நீங்கள் டபுளாக போட்டுக்கலாம். கொஞ்சங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், பேக்கு ஃப்ரண்ட்டு பார்த்துங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ்ஸு பாருங்கள், யோக் பட்டி புரிஞ்சுங்களா? யோக் பட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். பார்த்துங்க, ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம். என்ன பண்ணுங்கள், நார்மலாக நம்ம வந்து டாட் பிடிக்கிற மாதிரி இது வந்து இப்படி போட்டுங்க. போட்டுட்டு அந்த அச்சு வந்து அந்த பக்கம் விழுந்துருக்கும். இல்லை குத்தூசி அச்சியோட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு மார்க் பண்ணிக்குது, அதாவது மார்க் விழுந்துருக்குது. இப்போ இது வந்து டாட் பிடிச்சிக்கலாம். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியே டாட் பிடிங்க. கரெக்டாக மார்க் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி பண்ணுங்க.
ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வந்து ஃப்ரெண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு லைனாக ஒன்றா பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து நம்ம வந்து எப்பவும் பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்னிங் வந்து நீங்கள் அந்த கார்னரில் கரெக்டாக பண்ணுவீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து 2 தையெல்லாம் போடவே தேவையில்லை, ஒரு தையலே போதும். ஒரு தையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்னிங் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உட்காந்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பாருங்கள், இது ஆல்ரெடி வந்து ஃபேண்ட்டு கிளாத்து திக்காக தான் இருக்கும். 2 துணியை போட்டால் போதும், 3 தேவையில்லை. லைனிங் இருந்தால் வந்து நம்ம 3 போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், யோக் பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. பாருங்கள், கரெக்டாக அப்படி வந்து வச்சுங்க. இது வந்து யோக் பட்டி வந்து பார்த்திங்கன்னா வைக்கும் போது நீங்கள் கவனமாக வைக்கணும். இந்த இது வந்து நல்லா கரெக்டாக தெளிவாக எடுத்து விட்டு கரெக்டாக வைங்க. உங்களுக்கு வந்து சின்னதுங்கிறது வரவே வராது. கரெக்டாக வச்சு தெளிவாக அந்த இடத்துல வந்து கார்னர்கிட்ட கரெக்டாக வைங்க. இல்லை துணி மாட்டிக்கிச்சுனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் அது மெயினாக வந்து அதை பார்த்துக்கணும். இது நான் கரெக்டாக வெட்டிக்கிறனால கரெக்டாக வந்துடுச்சு. அதேமாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே வெட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் கொஞ்சம் பெருசு சின்னதாக வெட்டிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனை இவ்வளோ வரும். அதான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி வெட்டுங்கிறது அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். பாருங்க, கரெக்டாக அப்படி வந்து வச்சுங்க. இது ப்ளூ கலர் தான் வைக்கணுமாங்கிறதுல ஃபேண்ட் கிளாத் வந்து உங்கள்கிட்ட எது இருந்தாலும் வைக்கலாம். ஒரு சில துணி வந்து லேசாக இருந்ததுன்னா அது வந்து வெளியில் தெரியும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து தெரியாது, 2x2 ப்ளவுஸ் தான், திக்காக இருக்குது, அதனால் வந்து தெரியாது. இல்லை உங்கள்கிட்ட என்ன கலர் வேணாலும் இருந்தாலும் போட்டுக்கலாம். சேம் இதிலே துணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வராது, கிராஸ் கட்டிங்க்கு ஒரு சிலது வராது. நம்ம வந்து இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா துணிகள் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் பண்ணாமல் வேஸ்டேஜ் தான் ஆகும். அதில் வந்து யோக் பட்டிக்கு வந்து கண்டிப்பாக பத்தாமல் தான் போகும். அதனால் 1 தான் வரும். ஒரு சிலது சின்ன சைஸாக இருந்தால் அது 2 கூட வரும். அப்போ வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. பாருங்க, கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டை ரெடி பண்ணிக்கங்க. ஃப்ரெண்டை ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா லைனாக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த ப்ளவுஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தைக்கிறோம். நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் ஒன்று வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். இது வந்து ஷோல்டர் இல்லாமல் நம்ம வந்து டைப்பிங்லாம் கொடுத்து தைக்க போகிறோம், அதனால் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே மெயினாக வந்து பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, எப்படி உட்காருது அப்படிங்கிறதான் மேட்ரு. இப்போ ஆல்ரெடி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோவை போடணுங்கிறதுக்காக உங்களை வந்து கட் பண்ணி இதை ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எப்படிங்கிறது. இது எப்படி ஃபினிஷிங் ஆகுது, எப்படி வருதுங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சுது. இப்போ நம்ம பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்பவும் மடித்து தைக்கிற மாதிரி இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு மடித்து வச்சுருங்க. அவ்வளோதான், ஒரே மாதிரி அடிச்சுட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரே மாதிரி அடிச்சுட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாருங்கள், வி நெக் தான், இது அழகாக இருக்கும். இது தைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி டாட் பேக் டாட் போட்டுங்க. பாருங்கள், வெறும் ஒரு 1.5 இன்ச்சுங்கிற மாதிரி போட்டிங்கன்னா போதும். 1.5 இன்ச்சுங்கிற மாதிரி போட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா ஒரு 2 இன்ச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக உட்காந்துரும். ரொம்பலாம் பெருசுலாம் தேவையில்லை. ஓகேங்களா? வந்து பாருங்கள், நம்ம வந்து போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது இந்த சைடுக்கு பார்த்தீங்களா, இது பாருங்கள், இப்படி பிடிச்சிங்க, இந்த இடத்துல வருது. அதாவது மடிக்கிறது இந்த இடத்துல வருது. இது வந்து ஆல்ரெடி மடித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, அப்படி மடித்து இப்படி தைச்சிருங்க. சிவப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சின்னது வரும், ஒரு சிலருக்கு பெருசு வரும். அது அவங்கவுங்க பாடி பொறுத்து சில இது மாறும். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இது டிஃப்ரெண்ட் வராது. இப்படி பாருங்கள், இதை வந்து செக் பண்ணிங்க, அதை அடிச்சிட்டிங்களா. நெக்ஸ்ட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக செக் பண்ணி இப்படி பாருங்க, பின்ன இல்லாமல், அதாவது ஒரே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிங்க. ஒரு புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இந்த பக்கமும் இது வேணால் எடுத்து போட்டோட கரெக்டாக இருக்குதாங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது பட்டி வச்சு தைச்சிடலாம். நம்ம இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இது வந்து ஒரு தையலோடு போட்டுங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, பேஸ் தைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எப்போவும் தைக்கிற மாதிரி தான் கொஞ்சம் மடிச்சு விட்டு தைச்சிக்கங்க. இதை வந்து மேல் பக்கமாக மடிச்சு விட்டுருங்க. இது வந்து ஊப்பட்டி பக்கம். இது வந்து ரெடி பண்ணிங்க, தனித்தனியாக தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இதை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். கரெக்டாக எடுத்து வச்சு அடிங்க. கரெக்டாக அந்த கார்னர்லாம் நல்லா கரெக்டாக எடுத்து விட்ருங்க. அதான் வந்து இந்த வி வந்து நம்ம பைப்பிங் வச்சு தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். பாருங்க, வந்துடும். இது வந்து அடிச்சுட்டு பாருங்கள், இப்படி வந்து இருங்க. ஏன்னா இந்த பட்டி வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கைப்பட்டி பக்கம் என்ன பண்ணுறோம், பாருங்கள், துணியில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். என்ன பிட் இருக்குங்கிறது பார்த்துங்க, பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த பிட்டு போதுமானதாக இருக்குது, செக் பண்ணிங்க அப்படி. ஏன்னா லாஸ்ட்டு நம்ம வந்து பிட்டு வந்து கிராஸ் கட்டிங் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் பின்ன தான் வரும். புரிஞ்சுங்களா? இது வந்து அவ்வளோ அந்த பிட்டு தேவைப்படாது. இது பாருங்க, வச்சுங்க. இந்த மதிப்போடு நீங்கள் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து உங்களுக்கு வச்சு தான் தைக்கிறேன். இது பாருங்க, அப்படியே மடிச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மடிச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அதாவது
ஊக்கு வந்து கட்டி தான் ஆகணும். இந்த ஐப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் மிஷினில் கூட தைக்கலாம். அது உங்களுக்கு வந்து நான் எப்படி தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு இதிலே சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே டார்னிங் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடுங்க. மார்க் பண்ணி விட நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அதாவது 5 போதும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று போட்டுக்கலாம், சென்டரில் ஒன்று போட்டுக்குங்க, இந்த இடத்துல ஒன்று போட்டுங்க, இந்த இடத்துல ஒன்று, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 போட்டிங்கன்னா போதும். இது பாருங்க, கரெக்டாக வந்து நிறுத்திக்கிங்க. அப்படியே வந்து இப்படி திருப்பிங்க. இது கிராஸாக வந்துட்டு இது பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி கிராஸாக வந்துடுங்க. கிராஸாக வந்து இந்த டார்னிங் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஏதாவது ப்ளவுஸ் அர்ஜெண்ட்டாக வருது நம்ம தைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது பாருங்க, இது வந்து நம்ம ஐ கட்ட தேவையில்லை. இது வந்து இப்போ சிரமமாக இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு வேலையாகிடும். நம்ம ஐ கட்டு கட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. ஆனால் அது வந்து அர்ஜென்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சில ரெடிமேட் இப்போலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து யாருக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி அவங்க வந்து இந்த மெத்தடை செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து நிறுத்திக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், அழகாக வந்துருச்சு. சரிங்களா? 1 2 3 4 5 மேலே வரைக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி பேக்கு ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து தைச்சிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து தையல் தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து தையல் தான் அடிக்க போகிறோம். எம்மிங் வேணுங்கிறவங்க எம்மிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மாதிரி கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ பகிர்ந்து அதையும் போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் போடுவேன். நிறைய மாடல்கள்லாம் இருக்குது, நான் ஒன்றா போடுவேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. பேசிக்காக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வெட்டவே தெரியாது. அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க. அது மாதிரி நிறையா ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்லீவ்ஸில் வந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இனிமேல் தான் வந்து விஷயமே இருக்குது. இங்கே பாருங்கள், கைடை வந்து மாற்றிக்கலாம். ஒன் சைடு கைடு மாற்றிங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பைப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குது, நூல் பைப்பிங். இந்த நூல் பைப்பிங் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தெரியாதவங்க நம்ம சேனலில் நூல் பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறது வீடியோ ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நூல் பைப்பிங் எப்படி தைக்கிறதுங்கிறது நான் போட்டிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து கைடு மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம். பாருங்க, நூல் பைப்பையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து இந்த ஸ்லீவ்ஸில் வந்து அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் ஒன்றா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, கரெக்டாக வந்து வச்சுருங்க. ரவுண்டாக அழகாக கரெக்டாக வச்சு அடிச்சுட்டு வாங்க. பெஸ்ட்டாலாம் நீங்கள் எதுவும் விடாதீங்க. நம்ம எப்பவும் கை வைக்கிற மாதிரி அந்த மெத்தேடே பண்ணுங்க. இழுக்காமல் நீங்கள் அப்படியே தைங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. வேறு அழகாக 2 இடம் வளைச்சி அப்படியே அடிங்க. எப்படி தைக்கிறோன்னா அதே மாதிரி தைங்க, உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது.
உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தைச்சிருக்கிறோம். இன்னொரு கை வந்து நம்ம தைச்சிடலாம். இது வந்து பல விதமாக தைக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய மெத்தட்லாம் இருக்குது. அதை நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் போடுறேன். டைம் இல்லாதனால நிறைய வீடியோக்கள் போட முடிய மாட்டேங்குது. நான் வந்து கண்டிப்பாக நிறைய வீடியோக்கள் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள். பாருங்க, இப்படி ஒரே மாதிரி அடிக்கிறோம், அதே மாதிரி அடிச்சுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நூல் பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து சின்ன சைஸு பெரிய சைஸ் இருக்குது. அது நம்ம இஷ்டம்தான், எந்த சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து நம்ம வந்து பண்ணுற போகிறோம். இங்கே பாருங்க, கரெக்டாக எட்ஜில் வைங்க. எட்ஜில் வச்சு ஃப்ரண்ட்டில் வைங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்து நம்ம வந்து இப்போ தைக்கிறோம். கரெக்டாக நல்லா அடிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தைக்கிறோன்னா அதே மாதிரி தைங்க. இழுக்க தேவையில்ல, ரெண்டு டைமும் நீங்கள் இழுக்க தேவையில்ல. நீங்கள் பாட்டு அப்படியே வச்சு தைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது. இங்கே பாருங்கள், அதையும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக கார்னர் வைங்க, வச்சு அதே மாதிரி ஒரே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. இந்த கார்னர்லாம் பார்த்து கரெக்டாக அடிங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த கார்னர்கிட்ட இந்த வி மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்கள், இது பாருங்க, கரெக்டாக வந்து நிறுத்திக்கங்க. நிறுத்திட்டு அப்படியே திருப்புங்க. ஸ்டேக்குங்கிறது வராது, அப்படியே அழகாக வரும். அப்படியே குதிரையை தூக்கி கைடை தூக்கி அப்படியே அடிச்சிருங்க. அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வெட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எம்மிங்கும் வைக்கலாம், தையலும் போடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டம்தான். எம்மிங் வைக்கிறதா எம்மிங் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம தையல் போட்டுக்கலாம் அப்படின்னா தையல் போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? இந்த கார்னர்கிட்ட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அது கத்திரி எடுத்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து, அதாவது இது மேலேயும் நம்ம தையல் போடலாம். இல்லை மேலே தையல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து எம்மிங்கோடு வச்சுக்கலாம். இதை புரிஞ்சுங்களா? இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், ஒரு தையலோட இப்படி போட்டுங்க. தையல் வந்து ஸ்ட்ராங்காக வந்துடும். தேவைங்கிறவங்க போட்டுக்கலாம். இது வந்து ஒரு தையல் வந்து நம்ம வந்து போதும் தான். இந்த தையலை வந்து போடுறதா விட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து இப்போ வச்சு எம்மிங் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து செம்மையாக வரும். இல்லை நான் தையல் போடுறேன் அப்படின்னா தையலும் போட்டுக்கலாம் அப்படி வச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து தையல் போட்டுடலாம்.
அதனால் கைடு வந்து மாற்றி ஆகணும். இது பாருங்க, கரெக்டாக போயிடுச்சுங்க. கரெக்டாக அந்த வீட்டை வந்து திருப்புங்க. பி வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இது பாருங்க, இந்த கார்னரில் கரெக்டாக அந்த இடத்துல நம்மளோட வெட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அதே மாதிரியே தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து வெட்டிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே வருங்க, இந்த கிராஸில் வெட்டிக்கிங்க. இதுவும் அதே மாதிரி கிராஸில் வெட்டிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அப்புறம் அடிச்சுக்கலாம். சரிங்களா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கேருந்து 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணுங்க. பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே வச்சு கரெக்டாக 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணுவீங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இது முடிஞ்சுங்களா, இதையும் வந்து என்ன பண்ணுங்கள், 1.5 இன்ச்சு வச்சு சென்டர் கணக்கு பண்ணுவீங்க. 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவீங்க. பாருங்கள், இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பேக்கு ஃப்ரண்ட்டு பார்த்துக்குங்க. அதாவது மார்க்காக போட்டுக்கிறது ஃப்ரண்ட்டு பாருங்க. அதாவது சரிங்க, உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். இப்போ வந்து ஃபினிஷிங் பக்கம் இப்படி போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் நார்மலாக வைக்கும்போது எப்படி வைப்போம், இப்படி பாருங்கள், தற்காத்து போட்டிருக்கிறது பக்கம் ஃப்ரண்ட்டு. சரிங்களா, இப்படி வைப்போம். இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு, அதில் வந்து இந்த இடத்துக்கு கார்னர் வந்து இப்படி வைக்கணும். என்ன பண்ணுங்க, இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுங்க, அதே மாதிரி இப்படி போட்டுங்க. இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் வைக்கிறதுக்கு இப்படி வைப்போம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். இது வந்து இப்படி வச்சு இப்படி பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுங்க. சரிங்களா, புரியும்னு நினைக்கிறேன். தையல் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், பேக் இப்படி எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த கார்னர் பார்த்தீங்களா, அந்த அதாவது ஒரு நிமிஷம் இருங்க.
இப்படி போட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் வைக்கிற மாதிரியே வைங்க. இந்த ஸ்லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடுச்சு, இது வந்து பேக்கு. புரியுதுங்களா? பேக்கில் நீங்கள் வைக்கிறதா இப்படி வைப்பீங்க. புரிஞ்சுங்களா? இப்படி பாருங்கள், குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி வந்து சொல்லித்தரேன். இப்படி பாருங்கள், வச்சு வச்சு தையல் போட்டுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் முடிஞ்சது, இந்த பக்கம் என்ன பண்ணுங்க, இப்படி பாருங்கள், ஸ்லீவ்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் வைப்பீங்க. புரிஞ்சுங்களா? அந்த மெத்தடை தான் பாருங்கள், இங்கே வந்து கரெக்டாக இப்படி வச்சுங்க. எடுத்து தையல் போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது காட்டுறேன் இருங்க. இது பாருங்கள், முன்ன பின்ன எதுவுமே வராமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து கைடை வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா பைப்பிங் இருக்கிறதுனால நம்ம கைடை வந்து மாற்றணும், மாற்றினா தான் கரெக்டாக வரும். கைடு மாற்றாமல் தைக்க முடியாது, அதனால் கைடு மாற்றினா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதனால தான் உங்களுக்கு வந்து கைடு மாற்ற சொல்லியிருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, அப்படியே நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி தான். அப்படியே வச்சுங்க, அப்படியே வந்து மேலே வச்சுங்க. வச்சுட்டு ஆல்ரெடி வந்து நம்ம நூல் பைப்பிங் தைச்சிட்டோம். அதை தைச்சது வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே வந்து மேலே வச்சு வச்சு அப்படி வச்சு தைச்சிட்டு வாங்க. எந்த மிஸ்டேக்கும் வராது. அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுன்னு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி கூட எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வரும். புரிஞ்சுங்களா? அப்படியே ரவுண்டாக அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே அதே தான். ஸ்லீவ்ஸ் வந்து அப்படியே அடிச்சுட்டு ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். சரிங்களா? அட்டாச் பண்ணிட்டோம். நமக்கு வேணும்னா இதை வந்து டபுள் தையல் போடணும். இன்னொரு தையலோட நம்ம வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி வச்சு தான் போடணும், அப்படி வச்சு தான் போடணுங்கிறதுல நீங்கள் வந்து இப்படியே வந்து போட்டுக்கலாம். ஒரே மாதிரி தையல் போட்டுங்க, அவ்வளோதான். தையல் வந்து பொறுமையாக போடணும், அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம வந்து தையல் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கே வச்சுங்க.
அவ்வளோதான் பாருங்கள், கரெக்டாக அந்த பக்கம் வந்துருச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்குறோம், கரெக்டாக வந்துடும். அது வந்து அவ்வளோதான், பார்த்தீங்களா, முடிஞ்சுது. வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வைக்கிற மாதிரியே தான் நம்ம வைக்கிறோம். அதை முடிஞ்சு உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக நான் வந்து டார்னி மாதிரி பண்ணேன். இது வந்து அப்படியே வச்சுக்கூட நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வைக்கிற மாதிரி கூட வைக்கலாம். அது உங்களுக்கு புரியாமல் போயிடுங்கனால தான் நான் அந்த மெத்தடை மாற்றினேன். பாருங்க, அவ்வளோதான். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து மடிச்சிடலாம். 6 இன்ச் வேணும். 6 வரும். என்ன பண்ணணும், கைடை வந்து மாற்றிக்கலாம். தெளிவாக இதை வந்து இப்போ எடுத்து போட்டுங்க. எடுத்து போட்டு சைட்லலாம் பிடிச்சி பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். சைடில் கொஞ்சம் முன்ன பின்ன துணி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து லைட்டாக வெட்டிக்கலாம். கீழே எப்பவுமே லைட்டாக துணி அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஒரு சிலர் வந்து மேலே ரொம்ப கம்மியாக வந்து விட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து லூஸ் பண்ணோம்னா முடியாமல் போயிடும். அதை மட்டும் பார்த்துங்க. பாருங்க, அடுத்து இந்த ஸ்லீவ்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த ஃப்ரண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து மடக்கி வச்சு டைல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது மேலே மடக்கி வச்சு டைல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்க, அதாவது இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணணும்,
நீங்கள் தையல் ஒன்று ஓரமாக போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி வச்சு லைட்டாக இந்த பைப்பிங் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க. கைடு மாற்றியும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வராது வெளியில், அதுக்காக தான் தையல் போடுறது. அது நீங்கள் முன்னைய விட போடலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்கள், ஆம்கோல் அப்படியே வந்து பைப்பிங் தான் வந்துருக்குது. போட்டோம்னா செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டு வி நெக் வரும், பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வி நெக் தான் வரும். ஷோல்டர் இல்லாதது